இந்த திரைப்படம் மாசா இருக்கா, கிளாஸா இருக்கா? சூர்யாக்கு இப்படிப்பட்ட திரைப்படம் தேவையா? ஃபியூச்சர் டிலோரியன். இப்ப எதுக்கு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி பிஹேவ் பண்ற? கருப்பு மாதிரி ஒரு பெரிய ஹிட்டான திரைப்படத்தை கொடுத்துட்டு இப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையா? வணக்கம், நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் விஸ்வநாதன் அண்ட் சன் படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் கதாநாயகன் சூர்யா, மமிதா பைஜூர், நடிகை ராதிகா, நாசர், காளி வெங்கட் மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் விஸ்வநாதன் அண்ட் சன். இந்த திரைப்படத்தோட கதாநாயகன் ஒரு கோல்டு ஒலிம்பிக் சாம்பியன், பெரிய பிஸ்னஸ் மேன். ஆனால் கிட்டத்தட்ட யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு 5 ஏக்கரில் பெரிய வீடு, கனவுல கூட நம்ம நினச்சி பார்க்க முடியாத அந்த வீட்டில் சூர்யா இருக்காரு, ராதிகா இருக்காங்க, மற்றபடி ஒர்க்கர்ஸ் கேட்குறாங்க. இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு கேட்பீங்க. கதை அதாவது ராதிகாவுக்கு எப்படியாவது அவரோட மகனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிடணும், நம்ம பேரம்பேத்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ராதிகாக்கு. ஆனால் கதாநாயகன் சூர்யா எனக்கு கல்யாணமே தேவையில்லை, ஏன்னா அவருக்கு 40 வயசுக்கு மேலே தான் எனக்கு மேரேஜ் வேணாம். ஏன் ஒரு மேரேஜ் வேணாம் சொல்கிறேன்னா, அவரோட ஃபேமிலி நடந்த ஒரு பெரிய இன்சிடெண்ட், அந்த ஒரு இன்சிடெண்ட்டால் எனக்கு நான் கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் ராதிகா ஒரு சுகர் பேஷண்ட். அந்த மாதிரி இருக்கும்போது எந்த நேரத்தில் ஏதாவது ஆகலாம்னு சொல்லிட்டு அவங்க பேரம்பேத்தியை பார்த்தே ஆகணும்னு சொன்னதுக்காக அவர் சொன்னானுக்கு ஒரே ஒருக்காக என்ன பண்ணுறாருன்னா, சர்கேட் மதர், எப்படியாவது சர்கேட் மதரோட ஒரு கரெக்டாக அந்த குழந்தையோட வராரு. அந்த குழந்தைக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆகுது. அந்த ஹெல்த் இஷ்யூஸில் இவரோட பிளட் மேட்ச் ஆகலை. ஸோ இவரோட அம்மா தான் மேட்ச் ஆகிறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மதுரை ஈடுபடும் போது ஜென்ரலாக அவங்களுக்கு அவங்களோட வீட்டு அட்ரஸோ அவங்களோட நேமோ யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், இவர் கேட்ட தொட்டு கொடுக்குறாங்க. அவங்க போய் மீட் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு கதாநாயகன் சூர்யாவுக்கு. இந்த பொண்ணு கதாநாயகி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 20 வயசு, அந்தளவுக்கு சின்னவங்க, சூர்யாவோட ஒரு சின்னவங்க. ஆனால் அவங்க தான் பண்ணுறாங்க, தமிழ்நாடு தான். அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. அதான் கதாநாயகி என்ன சொல்கிறான்னா, எனக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, என்னோடய பிரச்சனைகள்லாம் கடன் பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை தீர்த்து வச்சா மட்டும்தான் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்றாங்க. இது எல்லாம் தீர்த்துட்டு அவர் கதாநாயகி கூப்பிட்டு போகிறாரு, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஆனால் இதுக்கப்புறம் கதாநாயகி சூர்யாவை காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, இல்லை சூர்யா வெளியே அனுப்புகிறாரா, குடும்பத்துக்கே ஒரு ஜாலியான மருமகளாக கதாநாயகி இருக்காங்க. குடும்பத்தை யாருக்குமே இவர் திருப்பி அனுப்புறதுக்கு உண்டான இஷ்டமே யாருமே இல்லை. இதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் இந்த படத்தோட சம்பவம். இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 2 hour 40 நிமிஷத்துக்கு மேலே ஓடுது. அந்த 2 hour 40 நிமிஷம் படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேக் இருக்குது. லேக் இல்லாமல் இல்லை. இந்த திரைப்படம் எப்படின்னா, சூர்யாவுக்கு மாசாக இருக்கா, கிளாஸாக இருக்கா? நடிகர் சூர்யா அவர்களுக்கு மாஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ரசிகர்கள். இந்த திரைப்படம் மாஸ் சூர்யா கிட்ட இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் மாஸ் இல்லை. ஸோ இந்த திரைப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு கிளாஸாக இருக்கும். ஸோ கிளாஸ் மூவி தான் இந்த திரைப்படம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பார்க்கலாம், கண்டிப்பாக செட் ஆகும். என்ன ஒன்றுன்னா, இந்த திரைப்படத்தில் ஃபைட்டு அப்படி மாசாக இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பார்க்கும்போது ஒரு சாதாரணமாக தான் நமக்கு இருக்கும் ஃபைட்டெல்லாம். அப்படி இருக்க இந்த படத்தில் வர ஃபைட்டு 2 தான். அந்த 2 ஃபைட்டுமே நல்லாயிருக்கும், அவ்வளோதான். நம்ம மாசாலாம் கேட்டுருக்கா அதெல்லாம் இல்லை. அதே சமயத்தில் இது இப்படிப்பட்ட ஒரு கதையை ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இப்படி ஒரு கதையை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சூர்யா இன்னும் சின்ன பையனாக தான் இருக்காரு, நல்ல பர்சனாலிட்டியாக ஸ்மார்ட்டாக இருக்காரு. ஆனால் அப்படி இருந்தும் இந்த திரைப்படத்தில் ஒரு 40 வயசுக்கு மேலே தான் காட்டுறாங்க. நான் எதுக்கு கதாநாயகியை கட்டிக்கணும், என்னோட 20 வயசு சின்னவங்களாச்சே அப்படின்னு தான் அவன் எதிர்பார்க்குறாரு. அப்படி நான் கட்டிக்கிட்டால் அதை மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி தான் சொல்கிறார் சூர்யா. அதுதான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கதையை நடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மாசுள்ள கதாநாயகன், ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் சூர்யாவுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த படத்தில் நடிப்புலாம் எல்லாமே நல்லா பண்ணிக்காங்க. நடிகர் சூர்யாவாகட்டும், கதாநாயகி ரொம்ப அழகாக, அவங்களோட கதாபாத்திரம்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி ராதிகா, அவங்க சொல்லவே தேவையில்லை. ராதிகா நடிப்பில் பிரமாதமான ஆர்டிஸ்ட்டு. இந்த திரைப்படத்தில் எப்படி நடிச்சிருக்காங்க கேட்டால் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்க வர சீன்ஸாக சொல்லும்படியான சீன்ஸ்லாம் ஒரு 2-3 சீன்ஸ் இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். ஆனால் ராதிகாவை எமோஷன் டச் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறது, அவர் சாவர மாதிரி காட்டுறது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பெருசான முறையில் எமோஷன் நமக்கு டச் ஆகலை.
நமக்கு எமோஷன் ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிருக்காரு டேரக்டர். ஆனால் பட் வந்து எமோஷன் டச் நமக்கு எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு ஃபீலிங்ஸை தரலை. இந்த திரைப்படத்தில் நிறைய மிஸ்டேக். இந்த திரைப்படத்தில் நம்ம லக்கி பாஸ்கர் ஒரு பெரிய ஹிட்டான திரைப்படத்தை கொடுத்துட்டு அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக தேவை. இப்படி ஒரு படத்துக்கு எந்தெந்த நாட்டிலேயே போய் எடுத்திருக்காங்க, அவ்வளோ ரிச்சாக எடுத்திருக்காங்க. அவ்வளோ ரிச்சு இந்த திரைப்படத்துக்கு. இந்த திரைப்படத்தோட கண்டென்ட்டுக்கு தேவையே இல்லாத கதை இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நிறைய சூர்யாவுக்கு ரசிகர்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகலாம். அதே மாதிரி டேரக்டர் தமிழ் ஆர்டிஸ்டே இல்லாத மாதிரி தெலுங்குக்காரங்களே போட்டிருக்காரு. ஒரு சின்ன சின்ன கேரக்டர் வரத்து கூட தெலுங்குக்காரங்களே போட்டிருக்காரு. ஏன்னு தெரியல. நம்ம இளைய தளபதி விஜய் அவர் நடித்த திரைப்படம் வாரிசு, அந்த திரைப்படத்தை கூட பார்த்தீங்கன்னா நல்லா தெலுங்கு மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக தெலுங்காக இருக்காங்க. ஏன் தமிழ் ஆர்டிஸ்ட்டுக்கு பஞ்சமா என்ன? எவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க இருக்கிறாங்க. சான்ஸ் கிடைக்காம எவ்வளோ பேர் ரோட்டில் சுற்றுறாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஆளுங்களாம் வாய்ப்பு தரலாம். ஆர்டிஸ்டே இல்லாத மாதிரி இவன் தெலுங்கு ஆர்டிஸ்டே கொடுத்துருக்காங்க. இருக்கப்பட்ட ஆளுங்களுக்கே வாய்ப்பை கொடுத்துக்கினே இருந்தாங்கன்னா இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? இது என்னோடய கருத்து. ஓகேங்களா? இந்த திரைப்படத்தில் வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே நல்லா இருக்குது. படத்தோட மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி வேறு இந்த படத்தோட இசை ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லாவே இருக்குது. அந்த ஒரு சாங்ஸ் நல்லா ஹிட்டு. மற்ற சாங்ஸுங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் கேட்கும்போது நான் பார்க்கும்போது எனக்கு அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதமும் சரியில்லை. அந்தளவுக்கு சாங் ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து டச் ஆகலை ஜிவி பிரகாஷோட சாங்ஸு. இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் கி அட்டோரி, ரைட்டர் அண்ட் டைரக்டர். நல்ல ஒரு ஹிட்டான திரைப்படத்தை லக்கி பாஸ்கர் கொடுத்துட்டு இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் கொடுத்துருக்காரு. இந்த திரைப்படம் நான் போருன்னு சொல்ல விரும்பலை, லேகாகவே ஓடுது. நடிகர் சூர்யாவுக்கு தேவையில்லாத திரைப்படம். ஏன்னா சூர்யா வந்து ஏகப்பட்ட படம் ஃபைலு, நல்லா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. கருப்பு படம் தான் ஓடிச்சு. கருப்பு படம் நம்ம சூர்யாக்காக தான் ஓடிச்சின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. அதோட கண்டென்ட்டு சாமி ஒரு பக்தியை வச்சு இது பண்ணியிருக்காங்க. சாமியோட கடவுளை பக்தியை வச்சு இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்கே பாலாஜி டைரக்ஷன், அவர் பண்ணால் எப்படி பண்ணாலும் நல்லாவே தெரியும். ஸோ வந்து அது நம்ம சூர்யா படம் சொல்ல முடியாது. இந்த படம் தான் சூர்யா படம். இப்படிப்பட்ட ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு, நடிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு வந்து சூர்யா வந்து ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. பப்ளிக் இந்த திரைப்படத்தை எப்படி பார்த்து ஆதரவு தரப்பாங்கன்னு தெரியல. நான் பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட முறையில் இந்த திரைப்படத்தை நான் தேட்டரில் பார்க்கும்போது சூர்யாக்காக இந்த திரைப்படத்தை ஒரு தடவை பார்க்கலாம்.